மூவிஸ் மாதிரி தான். அப்படின்னு நானும் கார்ட்டூன் மூவி மாதிரி நல்ல ஒரு மூவி, சூப்பராக. இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். லைவாக இருந்தது, வாண்டதும் பண்ணல, கூட வந்து டவுட் செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, சூப்பராக பண்ணியிருந்தாரு, செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சைக்கோன்னு சொல்லிட்டாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவனாலும் அவனுக்குள்ளலாம் ஒரு கரெக்டான ஒரு காதல் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் இங்கே வெளியே நம்ம 100 வயசாகி 100 படங்கள் நடித்தா கூட அண்டர் 19 தான் அவர். டைலாக் பேசினா அது எமோஷனல் காட்டிட்டு சூப்பராக பேசியிருக்காரு. அது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபேன் பையறாங்க ராதாமோகன் சாருக்கு, எஸ்ஏ சூர்யா இருக்கும். அந்த படத்தையும் சொல்லியிருப்பாங்க, இட்ஸ் அ ஃபேஷனேட் லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. ஒரு ஃபேஷனேட் லவ் ஸ்டோரி அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு. உலக சினிமாவுக்கு உலக தரத்துக்கு இணையாக ஆக்சுவலாக இருக்கும். எனக்கு என்னன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப பிரமாதம் படம். நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏன் போர் ஆகாதுன்னா, இப்போ சாரோட மேக்கிங் ஒரு பக்கம், எஸ்ஜி சூர்யா ஆக்டிங் வந்து பின்னிட்டே இருப்பேன். அதாவது நான் இருக்குதுன்னு அவர் அப்போ பெஸ்ட்டுன்னு பார்த்தது இறைவி தான். அவ்வளோ ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் எஸ்ஜி சூர்யா சார். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அது அவ்வளோ அழகாக இருக்கும் சாரோட பெர்ஃபார்மன்ஸு. அதாவது ஒரு லவ் வந்து இப்படி இல்லாமல் லவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது விஷயம். படத்தில் டைட்டிலே பொம்மைன்னு வச்சுட்டாங்க, அதனால் கதைகள்லாம் உங்களுக்கு அதுலேயே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. படத்தில் ரொம்ப நடித்த ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பிரியா பவானி சங்கர் அண்ட் எஸ்ஜி சூர்யா சார் ரெண்டு கேரக்டர் தான், அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ அதனால் ஆடியன்ஸ் தயவுசெய்து படத்தை வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா டிசைட் பண்ணுறீங்க. ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு சைக்கோ படம் மாதிரி இருக்கும், ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. படம் பார்க்கும்போது இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதில் படத்துலேயே அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இது வந்து சைக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறோம்ல, படத்தில் விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்காத விஷயங்கள் மனித மூளை அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு இது ஓப்பன் ஆகும்போது வந்து அது மாதிரி இருக்கும். அதை வந்து இங்கே வந்து அது படத்துலேயே ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி கேரக்டர் வச்சுருக்காங்க. சைக்கோன்ற மாதிரி சைக்கோன்னு சொல்லி கடந்தெல்லாம் நம்ம போயிட முடியாது. அதுக்குள்ளே வச்சுருக்க ஒரு லவ் எல்லாத்துக்குமே கோவப்பட மாட்டாப்புல. ஒரு லவ்வுக்கு ஒரு சின்ன இதனால அந்த கோவப்படுற மாதிரி கற்றுவார். அதை ட்ரெயிலரில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஒரு மெசேஜ் இதனால் பொம்மை படத்துலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஆடியன்ஸ். அதாவது இந்த மனநலம் நம்ம சொல்கிற மாதிரி சைக்கோன்னு சொல்லிட்டாலும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனாலும் அவனுக்குள்ளலாம் ஒரு கரெக்டான ஒரு காதல் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் இங்கே வெளியே நம்ம அன்பை தொலைச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த அன்பை ஒரு சரியான முறையில் பயன்படுத்துங்க, அன்பாக இருங்க, லவ் பண்ணுங்கள், எல்லாரையும் கரெக்டாக லவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மெசேஜ். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். அதாவது என்ன தெளிவா வந்து பொழுதுபோக்கு வந்து படம் பார்த்துட்டு பாட்டு போயிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் வர எங்களுக்கு பார்க்க வேணாம் அவங்க. ஆனால் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்த்து சினிமா ரொம்ப நேசிப்பாங்க, சினிமா கொண்டாடுவாங்க. எப்படி ஒரு படம்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லா படமும் அப்புறம் அந்த அன்பு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஓடவே இல்லை. இப்போ சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர்னு சொல்கிறேன் கூட தேட்டருக்கு வர மாட்டாங்க. அந்த சினிமா ரொம்ப கொண்டாடுற ஆளுங்க வந்து இந்த படத்தை பார்த்தாலும் அவ்வளோ கொண்டாடுவாங்க. இது குறிப்பாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எஸ்ஜே சூரியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எஸ்ஜே சூரியா ஏமாற்ற மாட்டார். எங்களோட டைரக்டர் ராதா